ஹலோ மை செல்ல குட்டீஸ். ஒரு பெரிய அழகான காடு. அங்க சிம்மன் என்ற கம்பீரமான சிங்கம் ராஜாவா இருந்துச்சு. ஒரு நாள் குரங்குக்கும் ஆமைக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டைய சிம்மன் எப்படி நியாயமான தீர்ப்பு சொல்லி தீர்த்து வைக்கிறார்னு இந்த கதையில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டுல சிம்மன் என்ற சிங்கம் ராஜாவா இருந்தது. சிம்மன் பலசாலியாக மட்டும் இல்லாம அறிவும் நேர்மையும் கொண்டவனாக இருந்தான். காட்டு விலங்குகள் பொதுவா ஒற்றுமையா வாழ்ந்துச்சு. ஆனாலும் சில நேரங்கள்ல சண்டையிட்டன. ஒரு மத்திய வெயில்ல தண்ணீர் குடிக்க இடத்துல சத்தம் கேட்டுச்சு. குரங்குக்கும் ஆமைக்கும் சண்டை. குரங்கு ஆமை வேண்டுமென்னே தன் வழியை மறைத்ததால் பழங்கள் சிதறிவிட்டதாக சொன்னது. ஆமை தான் தன் வேகத்தில் போவதாக சொன்னது. எல்லா விலங்குகளும் கூடி சத்தம் போட்டன. சிம்மன் வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டது. ஆமை என் வழியே மறைத்து என் பழங்கள் வீணாயிற்று என்றது. ஆமை, நான் என் வேகத்தில் சென்றேன், நான் வேண்டுமென்றே தடுக்கவில்லை, குரங்குதான் அவசரப்பட்டான் என்றது. சிம்மன் குரங்கிடம், நீ வரும்போது ஆமையிடம் சொன்னாயா என்று கேட்டது. குரங்கு இல்லை என்றது. சிம்மன் ஆமையிடம், நீ போகலாம், ஆனால் மற்றவர்களை கவனிக்க வேண்டும், குரங்கு வருவதை பார்த்தாயா என்று கேட்டது. ஆமை, பார்த்தேன், ஆனால் அவன் என்னை சுற்றி போவான் என்று நினைத்தேன் என்றது. சிம்மன், குரங்கு பொறுமையாக இருக்க வேண்டும், ஆமை மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். குரங்கு 2 மடங்கு பழங்களை எடுத்து ஆமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னது. எல்லா விலங்குகளும் சம்மதித்தன. குரங்கு தன் தப்பை உணர்ந்து பழங்களை எடுத்தது. ஆமை சிரித்தது. அன்று முதல் விலங்குகள் சிம்மனின் தீர்ப்பை நினைவில் வைத்தன. குரங்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டது. ஆமை கவனமாக இருந்தது. காடும் அமைதியாக இருந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பொறுமையா இருக்கணும், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சிம்மன் ராஜா மாதிரி நாமளும் நியாயமா நடந்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.